வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஸ்கூல் பேக் வாங்க தான் போயிட்டுருக்கோம். நாளைக்கு ஸ்கூல் தொறக்குறாங்க. இன்னைக்கு போயிட்டுருக்கோம். கடைங்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நாங்க எந்த வருஷமும் இந்த மாரி போனதில்ல. இந்த வருஷம் தான் ரொம்ப லேட்டு. பார்க்கலாம். ஒரே திருவிழா மாரி இருந்துச்சுங்க. அவ்வளோ கூட்டம். டிராஃபிக் வேற. பார்க்கலாம் கடைக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லா கூட்டமும் ஒட்டுமொத்த கூட்டமும் இந்த கடைக்குள்ள தாங்க இருக்கு. நாம தான் லேட்டா வந்து எடுக்கிறோம்னு பார்த்தா, எல்லாருமே லேட்டா தான் வந்திருக்காங்க. எதை எடுக்கிறது, எதை விடுறதுன்னு தெரியல. அவ்வளோ கலெக்ஷனு. அவங்கவங்களுக்கு பிடிச்ச பேக்க அவங்கவங்க காட்டுனாங்க. சரி எடுத்துக்கங்கன்னு சொல்லி அவங்க அப்பா எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் லஞ்ச் பேக்கும் வாங்கினோம். பசங்களுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால ஷூவும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஷூவையும் கலெக்ட் பண்ணிட்டோம். 4 பேருக்குமே நல்லா செட் ஆகிடுச்சு. சாக்ஸ் மட்டும் தான் கிடைக்கல. ஒரு வழியாக பில்லு போடலான்னு சொல்லி பில்லுக்கு வந்து அவ்வளோ கூட்டங்க. அது வரைக்கும் ஃபேன்சி கடையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்க செம்ம ரகலை பண்ணாங்க. அப்புறம் பென்சில் பென்னெல்லாம் வாங்கலான்னு போனால் அங்கே பில்லு போடுற இடம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வேண்டாம், நம்ம நாளைக்கே வந்து பார்த்துக்கலாம் பரவாயில்லன்னு சொல்லி நேராக ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். பசி தாங்கலை. மணி 10க்கு மேலே ஆயிடுச்சு. மறுபடியும் நாங்கள் எப்பவும் போகிற கடைக்கு தான் போனோம். அங்கேயும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. நான் எப்போவுமே பிரியாணி தான் சாப்பிடுவேன். அவங்க ஃப்ரைட் ரைஸ், பட்டர் நான்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே அவங்க எப்பவும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அந்த கடை திறந்துருந்துச்சு. அப்புறம் அங்கேயும் போய் ஐஸ்கிரீம் வாங்கி பசங்க எல்லாருமே ஷேர் பண்ணி நல்லா சாப்பிட்டாங்க. நாங்கள் பசங்களை எப்பயாவது தான் கூப்பிட்டு வருவோம். ஷூ வாங்குறதுக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.